கோபி போஸ் நீ டிஸ்சார்ஜ் ஆகறதா? ஆமா. அவர் எப்படி இருக்காரு? இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, நீங்க என்ன அந்த ஏரியா விட்டு இந்த பக்கம் வந்துட்டியா? ஏரியா ரொம்ப பொல்யூட் ஆயிடுச்சு, அதான் இந்த பக்கமா வந்துட்டேன். ஆமா, எப்ப நீங்க கிளம்புறீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். சந்தோஷ், மாணிக்க ரூம்ல யாரா இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க, இன்க்ளூடிங் சரளா. ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சரோனி மாணிக்கரனை பார்க்கணுமா? அட போமே, ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க புருஷன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீங்க இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரளா அப்புறம் ராஜா அப்புறம் நிர்மலான்னு முப்படையும் காவல் காத்துட்டு இருக்கு. சரி சரி, நான் வேண்டாம். கோபி, நீங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துருங்க. அவர் எப்படி இருக்காரு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஏங்க, அதான் சொல்றேன், அவர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இருந்தாலும் என்ன, கோபி போய் பார்க்கறதுல என்ன இருக்கு? நீங்க கோபியை கூட்டிட்டு போங்க. போங்க கோபி, போங்க. என்னங்க, நானும் அந்த அம்மா ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பேசுறீங்க? இல்ல கோபி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சிவசாமி பிரச்சனை இவ்வளவு சுலபமா முடிச்சு கொடுத்திருக்கீங்க. அது இந்நேரத்துக்கு அத்தைக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, அவங்க உங்களை திட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏங்க, கோபி மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க? பாவம், அவரை அங்க கூட்டு போய் சொல்றீங்களா? இப்ப நான் அவரை கூட்டு போனே வச்சுக்கோங்களேன், அத்தை அர்ச்சனையே தீர்த்துருவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் மேட்டருக்காக நான் இவர் கூட போனதுக்கு என்ன அவ்வளவு திட்டினாங்க. இப்ப எப்படிங்க? ஏன் அப்படி எங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் ஹாஸ்பிட்டல் கேரிடர்ல தான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க இப்படி ஆயிட்டீங்க. எங்களை பத்தி யார்கிட்ட என்ன குறை சொல்றது விவசாயம் இல்லையா உங்களுக்கு? கண்ட கண்ட வெடியா மூஞ்சிய கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு? ஏமா, யாருமா கண்டவங்கன்னு சொல்றீங்க? இவங்க உங்க மருமக, இது உங்க பேரன், இவங்களே கண்டவங்கன்னு சொல்றீங்க? சரி, உங்க மருமக மேலதான் ஏதோ கோபம். இது இப்ப பிறந்த குழந்தை, நாளைக்கு உங்க பேர் சொல்ல போற வாரிசு. அதை பார்க்கணுங்கிற ஆசை கூட உங்களுக்கு இல்ல. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், நீ என்னடா பெரிய இவனாட்ட நடுவுல புந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்க? போடா, போய் உன் வேலையை பாரு. ஏய், இந்த வாடா போடான்னு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட, அப்புறம் இந்த ஆஸ்பத்திரின்னு பார்க்க மாட்டேன், உன்னை பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன். என்னடா, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஏய், உன் மனசு என்ன பெரிய ராணி நினைப்பா? நீ பாட்டுக்கு எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பா, எல்லாரும் கேட்டு இருக்கேம்மா. உன்னை திட்டுவாங்க, எங்க வீட்டுல என்ன பெத்து போட்டுருக்காங்க. மரியாதையா பேசு. நேரம்டா, எனக்கு நேரம்.